ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. நீங்கள் என்ன டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் அப்படின்றத கான்ஃபிடென்ஸோடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது டார்கெட் வந்து தோராயமாக வந்து டார்கெட்லாம் வைக்காதீங்க. நீங்கள் என்ன ஒரு உங்களுடைய கால்குலேஷன், உங்களுடைய ஸ்டடி என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக உங்களுடைய டார்கெட் வைங்க. டார்கெட் வரலைன்னா நெக்ஸ்ட் டைம் ஏன் அந்த இடத்துல டார்கெட் வரலன்றத அடுத்த ஸ்டடியில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2.3 lakhs வந்து ஒருத்தர் வந்து எமோஷ்னல் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா, அவர் கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காரு எனக்கு. சார், உங்களை நம்பி தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன், நீ வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களே, எனக்கு வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வந்து எனக்கு பண்ணியிருந்தார். இதில் வந்து அசிங்கப்படவோ என்ன சொல்கிறது, வெக்கப்படவோ எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வாழ்க்கை, இது எல்லாருடைய வாழ்க்கை. அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த டிப்ஸு கால்ஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த விஷயம் அவருக்கு பிடிக்கல. அதாவது அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு, மேபி எந்த அமௌண்ட்டு சம் அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. அந்த அமௌண்ட்டை ரிகவர் பண்ண முடியுமான்றத ஒரு வெறித்தனமாக அவர் மைண்ட் செட் இருக்குது. நான் அவர்கிட்ட போய் டிப்ஸ் வாங்காதீங்க, கால்ஸ் வாங்காதீங்க, நீங்கள் டிப்ஸு கால்ஸ் வாங்கினா இருக்கிற பணமும் உங்களுடைய பணம் வந்து ஜீரோ ஆகிடும்னு சொன்னது வந்து அவருக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கு ஆல்ரெடி நிறைய மன வேதனையில் இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். அடுத்தவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேஸ் பண்ண இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அந்த ஜோனில் இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்கன்றது என்னுடைய ஒப்பீனியன். அது ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதோ உங்களுடைய விருப்பம். அது இப்போ என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ட்ரேடிங் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். அது நான் ட்ரேடிங் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன், ட்ரேடிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எஜுகேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல உங்களோட விருப்பம். என்னோடய வியூஸை நான் வந்து யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் டிப்ஸ்னால் வாங்கிக்கோங்க, கால்ஸ்னால் வாங்கிக்கோங்க, இல்லை அக்கௌண்ட் ஹேல்டிங் யார்கிட்டனா கொடுத்துட்டா ஹேல்டிங் பண்ணிங்க, லட்சமாக கோடியாக சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்ல வரலையே. கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய யூடியூபர்ஸ் கிட்டத்தட்ட நான் 3-4 வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்லது நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து டிப்ஸ் கால்ஸ்லாம் வாங்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போதைக்கு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்றது அவங்களுக்கு சொன்னேன் நான். ஓகேங்களா? நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்களும் வாங்கி உங்களுடைய விருப்பம் அது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு எந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பாருங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க. உங்களோட வீடியோ நான் பார்க்க மாட்டேன் இனிமேட்டு அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறவங்க, அதாவது எண்ணம் போல தான் அவங்களோட செயலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறவங்களா தான் அப்போ நீங்கள் நெகட்டிவ் பர்சன். ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உள்ளே ஊறிட்டு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியல உங்களால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களால் எப்படி நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஸோ நல்லதே நினைங்க. உங்களுக்கு நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நல்ல விஷயம் எடுத்துங்க அவங்ககிட்டேருந்து. அவங்களுக்கு பிடிச்சா அந்த சேனல் பாருங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போது டிப்ஸு கால்ஸ் வாங்குங்க யாரும் வந்து சொல்கிறது கிடையாது. என்னை பொறுத்தவரை 90% யூடியூபர்ஸ் நல்ல மனசோட சேனல் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து யூடியூப் டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க, அவேர்னஸாக இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிடுங்க, உங்கள் அக்கௌண்ட் யார்கிட்டனா கொடுத்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் சொன்னது வந்து 2.3 lakhs வந்து ஒருத்தர் சொன்னது. கிட்டத்தட்ட எனக்கு டெய்லி வந்து 20 பேர் கிட்ட கால் பண்ணுறாங்க. ஸோ 20 பேருடைய லாஸும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் சிஆர் கணக்கில் இருக்கும், ஒருத்தர் லேக்ஸ் கணக்கில் இருக்கும், ஒருத்தர் 1000 கணக்கில் இருக்கும். ஸோ வேறு விதமாக அவங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ண சொல்லும். ஸோ அவங்களுக்கு எது முக்கியமான ஒரு நல்ல விஷயம், அடிக்கடி நிறைய தப்பு பண்ணுற எந்த விஷயமோ அந்த விஷயத்தை நான் யூடியூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த 2.3 lakhs வந்துன்னா அவங்க எமோஷ்னலில் ரீவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணது. ஸோ அதனால் அந்த கண்டென்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ சிஆர் கணக்கில் பண்ணுறாங்களா அவங்க வேறு சைஸில் பண்ணுவாங்க, சைஸ் வேறு, அவங்களுக்கு பொசிஷன் சைஸ் வேறு, ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேறு மாதிரி நிறைய அவங்களோட கேபிட்டலில் குவான்டிட்டி சைஸை பொறுத்துது. இப்போ 1000 rupees கணக்கில் 1000 rupees லாஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி அந்த 1000 rupees ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். இப்போ சிஆர் பெருசானாங்களா அவங்க லிமிட்டுக்கு அது கோடி கணக்கில் இருக்குது, அவங்களுக்கு பெருசு. லட்சக்கணக்கில் இருக்குது, அவங்களோட லிமிட்டுக்கு அது பெருசு. 1000 கணக்கில் ட்ரேட் பண்ண சொல்ல இது 1000 வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் என்னுடைய யூடியூப் வியூவர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா,
யார் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை நான் டிப்ஸு கால்ஸ் தான் வாங்கி நான் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பம், தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல வரல. அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் நீங்கள் எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதில் உறுதியாக இருங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் டிப்ஸ் கால்ஸில் தான் வாங்கி நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்க சொல்ல என்னுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது என்னோட சேனலில். ஏன்னா நீங்கள் டிப்ஸு கால்ஸுக்கு அடிக்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அது பத்தாததுக்கு உங்களுடைய லாஸ் வேறு உங்களோட மனசை பாதிச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ் ரிகவர் அப்படின்றது அது சான்ஸே கிடையாது, ரிகவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. லாஸ் ரிகவர் வேறு, புதுசாக பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது வேறு. லாஸ் ரிகவரை நீங்கள் அந்த எண்ணத்தோடு நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய ஒப்பீனியன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், பரவாயில்ல. நான் சொன்னேன் இல்லை, எண்ணம் போல் தான் அவங்களுடைய எண்ணங்கள் தான் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டிஸ்லைக் பண்ணாலும் சரி, உங்களுடைய எண்ணம் தான் அங்கே பிரதிபலிக்கும். நீங்கள் புதுசாக நீங்கள் எஜுகேஷனில் கற்றுக்கிட்டு சின்ன சின்ன ஒரு ஸ்லோ மூமெண்டம் ஒரு ட்ராப் அடித்து கால் எடுத்து வச்சு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். நான் அதை பற்றி எந்த குறையும் சொல்ல வரல. ஷார்ட்கட்டில் அதாவது நான் விட்டது லாஸ் போயிடுச்சு, அந்த லாஸை நான் ரிகவர் பண்ணுன்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கவே மாட்டிங்களே. சார் அவருக்கு என்ன சொன்னான்னு அன்றைக்கி நான் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னேன். சார் கற்றுக்கிட்டு விட்டுட்டு வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்றாரு. நான் என்ன சொல்கிறேன், சரி லாஸ் ஆகிடுச்சு, ஓகே, இந்த லாஸ் ஆகிடுச்சு என்ன ரிகவர் பண்ண முடியுமா? நான் இந்த காசை எனக்கு திருப்பி நான் சம்பாதிக்க மாதிரி சொல்லி டிப்ஸ் கொடுத்துருங்க, நான் ரெண்டாவது இந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னா இதில் என்ன மாயாஜாலம்? அது கிடையாது, இது ரியாலிட்டி. இது மாயாஜாலம். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபோன் உங்களுடைய கால் நீங்கள் வேறு யாருக்குன்னா பண்ணியிருந்தீங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் லாஸ் ரிகவர் பண்ணி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிஸ்கைட் பண்ணி உங்களுடைய இருக்க பணத்தையும் சொல்லிட்டுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டில் ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது என்னுடைய வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ எண்டிங்கில் வரும் டீட்டெயில்ஸ். வெபினார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கற்றுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 45 days கோர்ஸ் ரன் ஆகும். அது ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க நீங்கள். ஓகேங்களா? நான் என்ன சொல்லுன்னா, என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும்னு இல்லை, எங்கேயாச்சும் கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச மென்டர்ஸ் உங்களுக்கு சரி இவங்க சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரியுது அப்படின்றவங்க கிட்ட கற்றுக்குங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்ல. அவ்வளோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். தரவை 1 மாதம் இல்லை 2 மாதம் டைம் எடுத்துங்க. அவங்க சொல்லி தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் பொசிஷன் எடுத்தப்பறம் நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அப்போயே தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ட்ரேடிங் வருதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். பயம் இல்லாமல் பொசிஷனில் இருந்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்டாப் லாஸ் ஆகிடுமோ டார்கெட் ஆகிடுமோ அது 2வது பட்சம். அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் தான் ஆக போகுதுன்றதா தெரிஞ்சுங்க, இல்லை டார்கெட் ஆக போதா தெரிஞ்சுங்க, பரவாயில்ல. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றது தெளிவாக இருங்க. சிம்பிள் தான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு வேளை இந்த ட்ரேடில் எனக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிடுச்சுன்னா எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. அந்த லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண வேண்டியது தெளிவாக இருங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.